சிறப்பு விருந்தினர்களின் உரைக்காக இந்த அரங்கம் காத்திருக்கிறது. முதலாவதாக காஞ்சிபுரம் மப்பேட்டில் தொடங்கி விஜயநகர பேரரசின் தளபதியாக ஒரு பெரும் திரளான மக்களை கூட்டி இந்த மண்ணுக்கும் நமக்கும் பெருமை சேர்த்த ஒரு மாமனிதர் தளவாய் அரியநாத முதலியார் அவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த தளவாய் நாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த மாபெரும் தமிழக நீதி சங்கத்தினுடைய தனிப்பெரும் தலைவர், இதன் நிறுவனர், அருமை சகோதரர் காஞ்சி தமிழர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களே, மேடையிலே விட்டிருக்கின்ற நமது வம்சத்தினுடைய உறவினர்களே, மேடையின் எதிரில் இருக்கின்ற பெருந்திரளான நமது சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இன்று காஞ்சி நகரமே விழா கோலம் போன்றிருக்கின்றது என்று சொன்னால் அது உண்மை. இன்றைய காலகட்டத்திலே நம் உறவினர்களுக்கென்று ஒரு அமைப்பு வேண்டும், ஒரு சங்கம் வேண்டும், ஒரு நிறுவனம் வேண்டும் என்று சொல்லி இந்த இளம் வயதிலே ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு ஒரு சங்கத்தை, அதுவும் ஒரு தமிழக நீதி சங்கம் என்று ஒரு சங்கத்தை ஆரம்பித்து இவ்வளோ பெரிய ஒரு மாநாட்டை கூட்டியிருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய அந்த தீர்க்க தரிசனமும் எழுச்சியும் அவருடைய எண்ணங்களும் அவருடைய சிந்தனைகளும் தான் இதற்கு ஒரு முதல் காரணம். நமது மருத்துவர் ஐயா அவர்கள் என்னிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட போது நான் உண்மையிலேயே வியந்து போனேன். இப்படியான சிந்தனைகள் இன்றைய காலகட்டத்திற்கு அவசியம். நமது இனம், முதலியார் சமூகம் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கோடு இந்த மாநாட்டை அவர்கள் தொடங்கி இருக்கின்றார்கள். இது ஒரு மைல்கல். காஞ்சி நகரிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி ஒரு புரட்சியும் அரசியலிலே ஒரு புதினத்தையும் ஒரு மாபெரும் அறிஞராக திகழ்ந்து இந்த நாட்டின் முன்னாள் முதலமைச்சராக அந்த காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய ஆட்சியில் பல ஆண்டுகள் இருந்த போதும் கூட அவருடைய எண்ணங்களும் அவருடைய சிந்தனைகளாலும் புதிய மாற்றத்தையும் எழுச்சியும் ஏற்படுத்தினார்கள். நமது மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார்கள். ஆக இப்பேற்பட்ட ஒரு பெருந்தலைவர் வாழ்ந்த அந்த பேரறிஞர் வாழ்ந்த பூமியிலே அவருடைய பாதையிலே இன்றைக்கு எழுச்சி தமிழராக நமது சகோதரர் கார்த்திகேயன் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. அவர் என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது நமது எஸ்பி ராஜேந்திரன் அவர்கள் எனக்கு அறிமுகம் செய்தார்கள். உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் திருநெல்வேலியிலிருந்து வருகின்றேன். ஆனால் உண்மையிலே பார்த்தால் நானும் இந்த காஞ்சி நகரத்துக்கு சொந்தமானவன் தான். ஏனென்று சொன்னால் என்னுடைய மூதாதையர் தளவாய் அரியநாத முதலியாரை பற்றி உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். இங்கே காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற மெப்பேடு என்ற கிராமம், இப்பொழுது மெய்ப்பேடு என்று அழைக்கப்படுகின்றது, மெப்பேடு என்ற கிராமத்தை சேர்ந்தவர் தான் தளவாய் அரியநாத முதலியார். அவர் ஒரு சிறு விவசாய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து நல்ல அவருடைய ஆற்றலால் அவருடைய திறமையால் இங்கே இருந்து விஜயநகர பேரரசுக்கு சென்று அங்கே சிறிய ஒரு கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்தவர். அதன் பின்னர் அங்கே படிப்படியாக அவருடைய திறமையால் வளர்ந்து அந்த விஜயநகர பேரரசுடைய ஒரு ஆற்றல் மிகுந்த முதலமைச்சராக திகழ்ந்தார். அதன் பின்னர் மதுரைக்கு வருகின்றார். மதுரையிலே அங்கே நாயக்கர் ஆட்சியாளர் திருமலை நாயக்கர், விஸ்வநாத நாயக்கர், கிருஷ்ணதேவராயர் போன்ற மன்னர்களுடைய ஆட்சியிலே முதலமைச்சராகவும் அவருக்குத்தான் அந்த தளவாய் என்ற பட்டம் கிடைக்கப்பெற்றது. தளவாய் என்றாலே தளபதி என்ற அர்த்தம். நமது முதலியார் வம்சத்தை அந்த தென்பகுதியிலே திருநெல்வேலி, மதுரை, அந்த கன்னியாகுமரி மாவட்டம், ஏன் கேரளா வரை சென்று அவருடைய ஆட்சியை விஸ்தரித்தார். இப்படியாக ஒரு பெரிய ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி நமது முதலியார் வம்சத்தை அங்கே குடிபெயரச் செய்து அவர்களுக்கு நிலபுலன்களை ஏற்படுத்தி கொடுத்து அந்த ஊர்களை எல்லாம் கிராமங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து குளத்தை அமைத்து விவசாயத்தை ஏற்படுத்தி இப்படியாக அவருடைய வாழ்க்கை வரலாறு சிறப்பாக அமைந்தது. உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இந்த இடத்திலே நிற்கின்ற ஒரு பாக்கியத்தை
அருமை சகோதரர் நமது மருத்துவர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் என்று நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. உங்களை எல்லாம் பார்க்கின்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்ற சொன்னால் அதற்கு மூல காரணம் எனக்கு எங்களுடைய உறவினர் எஸ்பி ராஜேந்திரன் அவர்கள் தான் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்தார்கள். உண்மையிலே இங்கே மேடையிலே வீட்டிருக்கின்ற எல்லா பெரியவர்களும் ஒவ்வொரு துறையிலே சாதனை புரிந்தவர்கள். அவர்களுடைய மூதாதையரெல்லாம் இந்த மாநிலத்திற்காக பாடுபட்டவர்கள், இந்த நமது சமுதாயத்திற்காக பாடுபட்டவர்கள், பல சாதனைகளை புரிந்தவர்கள். அந்த நிலையிலே உங்களை எல்லாம் நான் மீண்டும் சந்திப்பதிலே பெருமை கொள்கிறேன். நமது இனம் இன்றைக்கு முதலியார் என்று சொன்னாலே எதிலுமே முதன்மையானவர்கள் என்று நாம் சொல்லிக்கொள்ளலாம். அந்த வகையிலே நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த மாபெரும் ஒரு இந்த சமுதாயத்திற்கு பணியாற்ற வேண்டும். அதற்கு நமது சகோதரர் கார்த்திகேயன் உறுதுணையாக இருக்கின்றார். அவருடைய சிந்தனைகளும் அவருடைய எண்ணங்களும் அவருக்கு என்றும் பலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வாழ்த்து கொள்கின்றேன். எங்களுடைய திருநெல்வேலியிலே நாங்கள் திருநெல்வேலியிலே நெல்லையப்பர் கோயில் இருக்கும், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நெல்லையப்பர் கோயிலை சுற்றிய 4 ரத வீதியும் அமைத்தவர் தளவாய் அரியநாத முதலியார். அந்த காலத்தில் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக திருநெல்வேலியிலே அவர் அங்கே அரசாட்சி புரிகின்ற பொழுது அந்த நெல்லையப்பர் கோயில் ஒரு கோவில் மட்டும்தான் இருக்கும். சுற்றி ஒரே ரோடெல்லாம் கிடையாது, ஒரு கரடு முரடாக ஒரு பாதையாக இருக்கும். அதை சாலை அந்த 4 ரத வீதிகளை செப்பனிட்டு அமைத்தவர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலே ஆயிரங்கால் மண்டபத்தை கட்டியவர் அவர்தான். அதே போல் நெல்லையிலே அவருடைய மருமகன் ஆரை அழகப்ப மூலியார் அவர்கள்தான் நெல்லையிலே காந்திமதி அம்மன் கோயிலிலே ஆயிரங்கால் மண்டபத்தை கட்டியவர். இப்படி நிறைய வரலாறு இருக்கின்றது. இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லி கொண்டு போனால் நேரம் அங்கே எல்லோரும் பேச வேண்டிய பெரியவர்கள்லாம் இருக்காங்க. நான் இங்கே பார்க்கின்ற பெரியவர்கள்லாம் பெரிய பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஜமீன்தார்கள். இந்த அரியநாத முதலியார் தான் இங்கே மதுரையில் ஆட்சி வருகின்ற பொழுது இங்கே 72 பாளையங்களாக திருநெல்வேலியை சுற்றி இருக்கின்ற பகுதிகளை பிரித்து ஒவ்வொரு பாளையத்திற்கு ஒரு ஜமீனை உருவாக்கி அந்த ஜமீன் மூலமாக வரி வசூல் செய்து மன்னருக்கு அளிக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தை எல்லாம் இவர் தான் செய்தார். ஆக இவருக்கு பலிக்கப்பட்ட பட்டம் தான் தளவாய். தளவாய் என்றால் தளபதி, முதன்மையானவர் என்று பொருள். ஆக அப்பேற்பட்ட குடும்பத்திலே அவருடைய வாரிசாக நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்னால் நான் செய்த பாக்கியம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த நேரத்திலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மாநில மாநாடு தான், இது ஒரு மாவட்ட மாநாடு அல்ல, இது ஒரு மாநில மாநாடு. இந்த நீதி சங்கம், தமிழக நீதி சங்கம் இன்னும் பல உயரங்கள் எட்ட வேண்டும். கார்த்திகேயன் அவர்கள் நமது அரசியல் வானிலை கொடிகட்டி பறக்க வேண்டும், அதற்கு நாம் எல்லாம் துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி, இன்னைக்கு அம்மா வந்திருக்காங்க. கார்த்திகேயன் அவருடைய தாயார் குத்துவிளக்கு கேட்டாங்க. அதாவது பெற்ற மகனை சான்றோன் என்று கேட்ட தாய்க்கு எவ்வளவு சந்தோஷம் அவங்க முகத்திலே தெரியுது. தன்னுடைய மகன் இன்னைக்கு அரசியல் வானிலே ஜொலித்து கொண்டிருக்கின்றார். வருங்காலம் உங்களுடைய கரங்களிலே இருக்கின்றது. இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர் கிடைத்து விட்டார், என்றும் வாழ வேண்டும், அவரை வாழ்த்துவோம், நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விஜயநகர பேரரசரின் தளபதிகளைச் சேர்ந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரரே அவரின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். நீங்கள் சொன்னது போலவே தமிழகத்தின் நம்முடைய அத்துணை உறவுகளும் அவருக்கு தளபதியாக இருந்து அவரை தலைவராக்குவதில் உறுதுணையாக இருப்போம் என்கிற பெரும் பறைசாற்றலோடு அடுத்ததாக இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு திருநெல்வேலியில் சுலோச்சன முதலியார் பாலம் என்ற ஒரு பாலம் அந்த மனிதரின் பெயரில் இருக்கிறது. ஆம், தாமிரபரணி ஆற்றங்கரையில் 2 புறமும் இருக்கிற மக்களை இணைக்க தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செய்து ஊருக்கு என்ன கொடுத்தார் முதலியார் என்று கேட்டால் பல இடங்களில் ஊரே கொடுத்தது முதலியார் தான். அப்படி அந்த இடத்தை உருவாக்கி வைத்திருந்த வள்ளல் சுலோச்சன முதலியார் அவர்களின் இல்லத்து வாரிசு திருமணஞ்சேரி பக்தவாச்சலம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் அன்பு கூர்ந்து எங்களுக்கு வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். அதே போல அடுத்ததாக இங்கே வருகை தந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் தெரியும், நெய்வேலி அப்படின்னாவே அங்க இருக்கிற லிக்னைட் தொழிற்சாலை, அதற்கு 700 ஏக்கரை வழங்கிய ஒரு பெருமனிதர் ராவ் பகதூர் ஜம்புலிங்க முதலியார் என்கிற ஒரு பெருமனிதர். இன்னும் ஒரு வரி சொல்ல போனா
இன்றைக்கு கடலூரில் இருந்து சேலம் வரைக்கும் ரயில் பாதை இருக்கிறதென்றால் அதற்கு வித்திட்டு அவருடைய உழைப்பு என்பது மிக சாதாரண உழைப்பு இல்லைங்க. தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செய்து தன்னிடம் வேலை பார்க்கிற வேலையாட்கள் எல்லாம் தினமும் கடலூரில் இருந்து சேலம் வரைக்கும் போயிட்டு வான்னு சொல்லி இன்றைக்கு அந்த இடத்தில் ரயில் பாதை அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு முழு முதல் காரணம் ராவ் பகதூர் தீமா ஜம்புலிங்க முதலியார் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறோம். அந்த குடும்பத்தினுடைய வம்சாவளி சுடர்விழி கல்யாண சுந்தரம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறது தமிழக நீதி சங்கம். உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழக நீதி சங்கம் காஞ்சி தமிழன் டாக்டர் கார்த்திகேயன் நிறுவன தலைவர் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டு ஜம்புலிங்க முதலியார் அவர்களை பற்றிய அனைத்து நமது உறவுகளை பற்றியும் நிறைய வீடியோக்களை அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது ஜம்புலிங்க முதலியார் அவருடைய வரலாறை பற்றி வாழ்க்கையை பற்றி மிக சிறப்பாக ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தாங்க. இந்த காணொலி வீடியோ நாங்கள் நெய்வேலியில் உள்ள என்எல்சியுடைய சேர்மனுக்கு நாங்கள் அனுப்பியிருந்தோம். அப்போ அவங்க பார்த்துட்டு டாக்டராக இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு ஒரு விஷயங்களை இவ்வளோ தூரம் அந்த கருத்துக்களை உள்வாங்கி இந்த நாட்டுக்கு தெரியும் வகையில் அவங்க அந்த வீடியோவை பதிவிட்டது எல்லோரும் அங்கே ஒரு பாராட்டை தெரிவித்தாங்க. யாருன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னதே போல் டாக்டர் கார்த்திகேயன் அவங்க இந்த மாதிரி மருத்துவராக இருக்காங்க. அதே போல் எல்லோரும் முன்னோர்கள் பற்றி இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தவர்கள் அவங்கள பற்றி நிறைய சிறப்பான தகவல்களை பதிவிட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் ஜெனரல் மேனேஜர்கிட்ட பேசினேன், சிஎம்டிகிட்ட பேசினேன். அவங்க ரொம்பவும் சரி, இவ்வளோ பெரிய நம்ம நெய்வேலியை பற்றி இங்கே உள்ள மக்களுக்கே இவ்வளோ தெரியாத இருக்கிற போது டாக்டர் கார்த்திகேயன் இவர்கள் இந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியை செஞ்சுருக்காங்க, முயற்சி ரொம்ப பாராட்டுக்குரியதுன்னு சொல்லி அங்கே பாராட்டினாங்க. அதே போல் நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தவர்களை பற்றி அனைவரை பற்றியும் நிறைய வீடியோக்கள் மூலயமா அவங்க இதை ஒளிபரப்பு பண்ணி இந்த மக்களுக்கு எப்படி இந்த ஒவ்வொரு விஷயமும் எப்படி கிடைச்சது. இப்போ சுலோச்சனா சம்பத்து அவங்களுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா அந்த திருநெல்வேலி பாலத்துக்காக அவங்க செஞ்ச மிகப்பெரிய தியாகம். நாங்கள் அதே போல் நிறைய விஷயங்கள் நாங்கள் படிச்சிருக்கோம். ஏன்னா அந்த ஃபேமிலியில் குடும்பத்தில் இருக்கிறதுனால நாங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் படிக்கிறது உண்டு. பட் எல்லா கருத்துக்களையும் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் இந்த தன்னுடைய வீடியோ பதிவில் காணொலியாக வெளியிட்டிருந்தாங்க. அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. அப்புறம் இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய இந்த மாநாடு, காஞ்சி மாநாட்டுக்கு எங்களை இன்வைட் பண்ணி கூப்பிட்டாங்க. ஒரு 20 நாளுக்கு முன்னாடி சார் ஃபோன் பண்ணி என்னை கேட்டாங்க. சரி சார், நான் கண்டிப்பாக கலந்துக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ சொன்னாங்க, ஒரு 10 குடும்பங்களை அழைச்சி நாங்கள் கௌரவப்படுத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ரொம்பவும் சந்தோஷப்பட்டோம். சரி, இப்படி ஒரு சிந்தனை எண்ணம் உங்களுக்கு வந்திருக்குங்கும்போது எவ்வளவோ நமது சில சங்கங்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் எடுத்து செய்யாத ஒரு முயற்சி, ஒரு சிந்தனை நீங்கள் உங்கள் எண்ணங்களில் வந்திருக்கு. இது ரொம்ப பாராட்டுக்குரியது. அதனால் நீங்கள் அந்த நிகழ்ச்சியை எங்களை கூப்பிட்டது எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நாங்கள் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாருக்கு உறுதி சொல்லியிருந்தேன். அதை நேற்று தான் இந்த விழாவில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அதனால் இந்த தமிழ் நீதி சங்கம் முதல் மாநில மாநாடு காஞ்சி மண்டியில் தொடங்கப்பட்டிருக்கு. இது அனைத்து மாவட்டங்கள்லேயும் இந்த மாநாடு வெற்றிகரமாக தொடர்ந்து நடைபெறணும். அதற்கு நமது சமுதாய மக்கள் அனைவரும் முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் நல்கணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். என்எல்சியை இன்றைக்கு யார் யாரோ உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். என்எல்சியின் உரிமைக்காரர்களும் நாங்கள் தான் என்பதை இந்த உலகிற்கு சொல்லத்தான் தமிழக நீதி சங்கம் அடுத்த முடிவுகளையும் எடுக்கும் என்பதை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அது நடக்கும். அடுத்ததாக நம்முடைய இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற சென்னை என்கிற பெருநகரம் தலைநகரமாக இருக்கிற போதும் அங்கே ஒவ்வொரு சாலைக்கும் ஒரு பேர் இருக்கிறது. அப்படி ஒரு பெரும் சாலைக்கு சொந்தக்காரர் இவர்.
நெல்சன் மாணிக்கம் என்று சொன்னால் சென்னையில் இருக்கிற அத்துணை பேருக்கும் தெரியும். அப்படி ஒரு பெரும் குடும்பத்தைச் சேர்ந்த அன்பிற்குரிய உறவுகள் நெல்சன் மாணிக்க முதலியாரின் வம்சாவளியைச் சேர்ந்த மகேஷ் அண்ணன் அவர்களையும் நம்முடைய முருகனையா அவர்களையும் பேரன்போடு இந்த நிகழ்விற்கு அழைப்பதிலும் உங்கள் வாழ்த்துறையை கேட்பதிலும் இந்த அரங்கம் காத்திருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். தமிழக நீதி சங்கம் திரு டாக்டர் கார்த்திகேயன் அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது ரெண்டு விஷயம் கேட்டேன். எப்படி சார் இந்த மாதிரி ஒரு கூட்டம் அப்படின்ட்டு. அவர் ஸ்டைலாக சொன்னார், இது தானாக சேர்ந்த கூட்டம் சார், நான் யாரையும் கூப்பிடல அப்படின்னாரு. ஹேட்ஸ் ஆஃப் சார். நேரம் காரணம்காக என்னுடைய ஸ்பீச்சை சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். நெல்சன் மாணிக்கம் முதலியார் என்னுடைய பாட்டனார். இவர் யாருன்னா, இவர் சென்னை திருவல்லிக்கேணியில் பிறந்தார். 21 டிசம்பர் 1882 அவருடைய டேட் ஆஃப் பர்த். அவர் கந்தசாமி முதலியார் வரதம்மாளுக்கு பிறந்த மகன். எல்லாரும் போல வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு. சென்னையில் பெருமாள் செட்டின்னு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் பேசிக்கலாக ஒரு லித்தோகிராஃபர், அதாவது அச்சு எழுத்து வடிவமைப்பாளர். நம்மளை மாதிரி லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு, டெய்லி ஒர்க்கு. ஒரு பர்டிகுலர் சந்தர்ப்பத்தில் அவரால் வேலைக்கு போக முடியல. ஒரு வாரம் 10 நாள் லீவு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மகன் உடம்பு முடியாமல் காய்ச்சலில் படுத்துட்டு இருக்காரு. ஆஃபீஸ் போக முடியல. ஒரு 10 நாள் கழித்து மகன் தவறிடுறாரு. இன்னைக்கு மாதிரி நம்மக்கிட்ட செல்ஃபோன்லாம் கிடையாது. அவங்க பாஸுக்கு சொல்ல முடியல. ஒரு 15 நாள் கழித்து ஆஃபீஸ் போகிறாரு. ஆஃபீஸில் பாஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னு நமக்கு எல்லாரும் தெரியும். நல்ல ஒரு பேச்சுவார்த்தை இல்லை. ரொம்ப வருத்தப்பட்டார். அவருக்கு அன்றைக்கி 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஒன்று மன்னிப்பு கேட்டு அதே கம்பெனியில் கண்டினியூ பண்ணணும். இன்னொன்று சுதந்திரமாக ஒரு சுதந்திர பறவையாக ஏதாவது ஒன்று புதுசாக செய்யணும். அவர் 2வது ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து நெல்சன் கம்பெனின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். 5th February 1921 இந்த கம்பெனி ஆரம்பித்தார். 5th February 1916 ஆரம்பித்தார். இன்றைக்கி அந்த கம்பெனியுடைய வயசு 110. அந்த காலகட்டங்களில் பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு இருக்கும், இது என்னது இது நெல்சன் மாணிக்கம், இது இவர் என்ன முதலியாரா கிறிஸ்டியனா அப்படின்ட்டு. 1960 ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அது இங்கிலீஷ் பேர் தான் வைக்கணும். அப்போ தான் அவங்க பெர்மிஷன் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனி ஒரு பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட கம்பெனி. பிரிட்டிஷ் காலகட்டங்களில் ஒரு பிரிண்ட்டு, ஒரு மீடியா எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் ஒரு பிரிண்ட்டுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. பிரிண்டிங் கம்பெனி ஆரம்பித்தார். நெல்சன் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு அச்சு எழுத்து இவரே ஆரம்பித்தார். அன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிங்க ரொம்ப கம்மி. இவர் தமிழ் எழுத்துக்களை அச்சா தயாரித்து அதில் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு தமிழ் பத்திரிகைகள் தினத்தந்தி, தினமணி, விகடன், அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் ஹிந்து, எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி கம்பெனிக்கெல்லாம் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தார். இது ஒரு பக்கம். வேறு என்ன பண்ணார்? இது பிஸ்னஸ் சொசைட்டிக்கு என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, 1931 மகாத்மா காந்தியடிகள் சென்னை வராங்க. அவரை வரவேற்று அவரை ஹோஸ்ட் பண்ணி, அவருக்கு தாத்தாக்கு ஒரு திருவல்லிக்கேணியில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் காந்தியடிகள் வர வச்சு அவர் அங்கே 2 நாள் தங்க வச்சு நம்மளை மாதிரி முதலியார் சமுதாயங்களை ஒன்று சேர்த்து சுதந்திர போராட்டத்துக்கு நிதி கலெக்ட் பண்ணி காந்தியடிகள் கையில் கொடுத்து, அன்னைக்கு வந்த எல்லாருக்கும் அந்த காலகட்டங்களில் அது எவ்வளோ லட்சம் என்னன்னு தெரியாது. ஒரு சுதந்திர போராட்டம் போது காந்தியடிகள் வர்றாருன்னா என்ன கூட்டம் இருக்கும்னு நம்மளால் யூகிக்க முடியும். எல்லாருக்கும் சாப்பாடு. இந்த வாட்டி 2 மாதிரி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் சென்னையில் ராயப்பேட்டாவில் துளுவ வேளாளர் சங்கம்
அதை நிறுவனம் செஞ்சவர் மாணிக்க முதலியார். இன்றைக்கி அந்த துளுவ வேளாளர் சங்கம் வந்து ஒரு பெரிய லெவலில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த பில்டிங் வர்றதுக்கு முன்னாடி இவர் சத்திரத்தில் அந்த அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய அவர் தொடங்கினதுலேருந்து இன்னி வரைக்கும் நிறைய குடும்பங்களுக்கு கல்யாண தொகைகள், படிப்புக்கு ஃபினான்ஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இது வந்து வெளியில் பெரியசாக பப்ளிசிட்டியாக தெரியாது. இது கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளாக குடும்பத்தில் எல்லாரும் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் செஞ்ச ஒரு இம்பார்ட்டண்ட் இது என்னென்னா, மனிதர்கள் பாகுபாடு கிடையாது. ஸோ அதனால் குடும்பத்தில் பத்திரிகை அடிக்கும் போது மொய் விலக்கப்பட்டதுன்னு ஒன்று கண்டிப்பாக போடுவார். அது ஏன்னா எல்லாரும் வந்து கல்யாணத்துக்கு வராங்க, மொய் காசுக்காக எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், அதுக்காக சில பேர் வராமல் போயிடலாம். அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சில கல்யாணங்களில் அவருடைய நெருங்கின நண்பர்கள் வர முடியாத அவருக்கு பெரிய ஒரு கஷ்டமாக ஆயிடுச்சு. அதனால் எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா மொய் கொண்டு வரக்கூடாதுன்னு பத்திரிகையில் அடித்தவர். ஸோ அந்த மாதிரி நிறையா செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மூத்த மகன் திரு முருகன் உடைய அப்பா என்னுடைய பெரியப்பா சம்பந்த முதலியார், அவர் காமராஜர் ஆட்சியில் எம்எல்ஏவாக இருந்தார். அவர் இருந்த பீரியடில் வந்து சென்னையில் நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் செட்பட் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இடம் கம்மி. இது நடுவில் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனும் ஒன்று கொண்டு வந்தார். எதுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னா, அங்கே 2 காலேஜ் இருக்குது, லயலா காலேஜ், பச்சைபாஸ் காலேஜ். இந்த காலேஜ் பசங்க இங்கே இறங்குனா சீக்கிரம் காலேஜுக்குள்ளே ஓடி போயிடுவாங்க. இதுக்காக சென்ட்ரலில் பேசி நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனை கொண்டு வந்தார் அவர் பீரியடில். ஸோ இந்த மாதிரி அடுக்கிட்டே போகலாம். இது என்னுடைய பாட்டனார். இதை பற்றி நான் சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் டாக்டர் கார்த்திகேயன் அவருடைய வீடியோவில் ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்காரு. அதுக்காக அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த ஒரு முயற்சி இது இன்னொரு 100 ஆண்டு காலம் போகணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஃபார் த சான்ஸ், தேங்க்யூ மிஸ்டர் கார்த்திகேயன். நன்றி. ஏழைகளுக்கு மட்டுமல்ல, சாலைகளுக்கும் முதலியார்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறார்கள். ஒரு பெரும் கரவொலியோடு உங்கள் குடும்பத்திற்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கிற இந்த மாவட்டத்தினுடைய அன்பிற்குரிய மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், எங்கள் அன்பிற்குரிய அண்ணார் வி சோமசுந்தரம் அவர்களை எங்கள் தமிழக நீதி சங்கத்தினுடைய மாநில மாநாட்டிற்கு வருக என அன்போடு அழைத்து உங்கள் வாழ்த்துரையை கேட்க காத்திருக்கிறோம். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழக நீதி சங்கத்தினுடைய மாநில மாநாட்டை இங்கே தலைமை ஏற்று சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களது நெஞ்சம் நிறைந்த சகோதரர், போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய உண்மையான நண்பர், இன்றைய தினம் முதலியார்களினுடைய வம்சாவளியை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மகத்தான தொண்டினை செய்து வருகின்ற இளம் புரட்சியாளர் எங்களது காஞ்சி தமிழன் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களை இந்த நல்ல நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநில முதன்மை செயலாளர் ஐயா சந்தானம் ஐயா அவர்களை, மாநில மகளிர் ஒருங்கிணைப்பாளர் அம்மா தாரா ராமானுஜம் அவர்களை,
காஞ்சிபுரம் மகளிர் அணியினுடைய செயலாளர் வரலட்சுமி குமரவேல் அவர்களை, இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய நம்முடைய முதலியார் வம்சத்தினிலே இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களையும் இந்த அழைப்பெழுதியிலே அச்சிட்டு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் நெஞ்சார வாழ்த்துக்களை சொல்லி நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். மரியாதைக்குரிய இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய தளவாய் அரியநாத முதலியார் குடும்பத்தினுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்களும், முன்னாள் மத்திய அமைச்சர் ஓவி அழகேசன் முதலியாருடைய வம்சாவளியை சேர்ந்தவர்களும், அதே போல வள்ளல் சுலோச்சனா முதலியார் குடும்பத்தினை சேர்ந்த வம்சாவளியை சேர்ந்தவர்களும், ராவ் பகதூர் தீமா ஜம்புலிங்க முதலியாருடைய வாரிசாக இங்கே வருகை தந்து சிறப்பாக பேசி அமர்ந்த அருமை சகோதரர் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும், அதே போல நெல்சன் மாணிக்க முதலியார் குடும்பத்தை சேர்ந்த அருமை சகோதரர் மகேஷ் அவர்களுக்கும், எங்களது பொதட்டூர்பேட்டையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர் இஎஸ்டி குடும்பம் என்று சொன்னாலே தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட மகத்தான உள்ளம் கொண்ட அண்ணன் அவர்களுக்கும், ஆந்திர பிரதேச மாநிலத்திலே இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் முதலியார், சேக்கியார் வம்சத்தை சேர்ந்த எஸ்பி ராஜேந்திரன் மற்றும் ஆர்கே குரூப் ஆஃப் கம்பெனியை சேர்ந்த ஆர்கே கிரிதரன் சண்முகம் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ் உரிமையாளர் பச்சையப்பன் பிரபு மற்றும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களை, இறுதியாக நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற அருமை சகோதரர் குமாரதேவன் அவர்களே, எஸ்கேபி சீனிவாசன் அவர்களே, தமிழன் ராகுல் காந்தி அவர்களே, இங்கே நல்லதொரு நடன நிகழ்ச்சியை நடத்தி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய தாண்டவா நடன குழுவை சேர்ந்த சகோதர சகோதரிகளை, வருகை தந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை முதலிலே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையாகவே இந்த மாநில மாநாடு காஞ்சிபுரத்திலே நடைபெறுகிறது என்று சொல்ல பொழுது நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தோம். ஒரு மருத்துவராக இருந்து இன்றைக்கு இந்த சமுதாயத்தினுடைய பெருமைகளையும் இந்த சமுதாயம் செய்திருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பேச்சாற்றல் நிறைந்தவர். அவருடைய பேச்சை நான் யூடியூப்ல தான் ரொம்ப கேட்டிருக்கிறேன். உண்மையிலே அனைவரும் நல்ல கைத்தட்டணும் அவருடைய. ஏன்னா இறைவன் எல்லோருக்கும் ஒரு திறமையை கொடுப்பான். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த வகையிலே இறைவன் நம்முடைய டாக்டர் சாருக்கு இந்த பேச்சாற்றலை சும்மா சூப்பராக கொடுத்திருக்கிற. பேரறிஞர் அண்ணா பிறந்த இந்த புண்ணிய பூமியிலே இன்றைக்கு இந்த மாநில மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்மை பொறுத்தவரை இங்கே பேசிய அன்பு தம்பிகள் ஒவ்வொரு வாரிசினுடைய வம்சாவளியை பற்றி இங்கே பேசும்போது விளக்கமாக எடுத்து சொன்னார்கள். குறிப்பாக இன்றைக்கு ஜம்புலிங்கம் முதலியார் என்று சொன்னாலே நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் NLC என்று சொல்லக்கூடிய அந்த நிலக்கரி தோண்டி எடுக்கக்கூடிய இடத்தை தானமாக வழங்கக்கூடிய வள்ளலுடைய வாரிசு இங்கே இருந்து கொண்டிருக்க. இது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ
நம்முடைய சமுதாயத்திலே இருந்தவர்கள் பல லட்சம் கோடி அளவிற்கு தானமாக இந்த மக்களுக்கு செய்திருக்கக்கூடியது இன்னும் டாக்டர் அடுத்த மாநில கூட்டத்தில் சொல்லிக்கிட்டு இருப்பார். நம்முடைய இந்த காஞ்சிபுரம் பகுதியிலே பச்சையப்பன் அறக்கட்டளை என்ற அறக்கட்டளையை உருவாக்கி இங்கே படிக்கின்ற ஏழை எளியவருக்கெல்லாம் கல்வியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கல்லூரிகளை ஆரம்பித்தவர் நம்முடைய பெரியவர் ஐயா பச்சையப்பன் முதலியார் அவர்கள் என்பது உங்களுக்கெல்லாம் நல்லாக தெரியும். இப்படி இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த சமுதாயம் பலம் பெற வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த அருமையான அற்புதமான பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் கார்த்திகேயன் அவர்களுக்கு எங்களது சார்பாகவும் நம்முடைய அனைவருடைய சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த மாநில மாநாடு சிறப்படைய மீண்டும் ஒரு முறை எங்கள் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய அன்பிற்குரிய உறவின் பெருமக்கள், நம்முடைய மாவட்ட செயலாளர் அன்னார் அவர்களுக்கு நம்முடைய தமிழக நீதி சங்கத்தின் சார்பாக பொன்னாடை வழங்கி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அண்ணா பெயர் தாங்கிய இயக்கம் அவ்வப்போது அண்ணாவின் குலத்தையும் தாங்க வேண்டும் என்று தமிழக நீதி சங்கத்தின் சார்பாக உங்கள் வாயிலாக ஒரு வேண்டுகோளை இந்த அரங்கம் முன்வைக்கிறது. நன்றி. அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர்களில் ஒருவராக, இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரும் இயக்கத்தை இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால், இந்த பெரும் சமூகத்தின் வழிகாட்டிகளாக இன்றைக்கு திருத்தணி நம்மோடு இருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணங்களில் இவரை தாண்டி வேறு எவரையும் சொல்ல முடியாது. அகில இந்திய கைத்தறி சங்கத்தினுடைய தலைவராக, இன்னும் இப்போது இருக்கிற திருத்தணியிலிருந்து தலைமைச் செயலகத்தை நோக்கி ஒரு பெரும் படையை கூட்டிக் கொண்டு நடந்து போய் திருத்தணி தமிழ்நாடோடு தான் இருக்கும் என்று சொன்ன ஒரு பெருமனிதன் ES தியாகராஜ முதலியார் என்றால், அந்த பெருமனிதரின் உழைப்பு இன்றைக்கு திருத்தணி நம்மோடு இருக்கிறது. உங்கள் உழைப்பு தமிழ்நாடு இருக்கிற வரை ES தியாகராஜ முதலியார் இருப்பார் என்பதை உணர்த்து கொள்ளும். அவரை அன்போடு எங்களை வாழ்த்த EST பக்தவாச்சலம் முதலியார் அவர்களை பேரன்போடு தமிழக நீதி சங்கம் அழைக்கிறது. இந்த சிறப்பான தமிழக நீதி சங்கத்தின் விழாவிலே கலந்து கொள்வதே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவில் தமிழக நீதி சங்கத்தின் நிறுவனர் டாக்டர் என் கார்த்திகேயன் அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு வந்திருக்கும் மேடைகள் அமர்ந்திருக்கும் வள்ளல்களின் வாரிசுகளே, முதலியார் சங்கத்தின் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரித்திரம் நமக்கு பின்னால் வருபவர்களுக்கு தெரிய வேண்டும். முதலியார்களின் தியாகங்கள், அவர்கள் வாரி வழங்கிய, நமது தமிழகத்திற்காக வாரி வழங்கிய சொத்துக்கள் அனைவே வாரி வாரி கொடுத்தவர்கள் முதலியார்கள் என்பதை அறிந்து கொள்ள இந்த விழா ஒரு நல்ல விழா. இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருமே மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர்கள். இங்கே கலந்து கொள்ள வந்திருக்கும் திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கும் அரிநாத முதலியார் குடும்பம் பல நல்ல செயல்களை செய்த மிகப்பெரிய குடும்பம். திருநெல்வேலிக்கு சென்றாலே இரட்டைப்பாளையம் என்று சொல்லுவார்கள். அந்த பாலத்தை அமைத்த குடும்பர் வள்ளல் சுலோசன முதலியார் அவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த
வடவெள்ளை போராட்டத்தை பொறுத்தவரையிலே எங்கள் தகப்பனார் திரு அமரர் இஎஸ் தியாகராஜன் அவர்கள் அவருடைய 19 வயதிலேயே அவர் கோப்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு கைத்தறியிலே இயக்குநராக பணியாற்றியவர். வடவெள்ளை போராட்டத்திலே ஐயா மாப்போசி அவர்களோடு தளபதி விநாயகம் அவர்களோடு கலந்து கொண்டு தமிழ்நாடு மட்டுமே நமக்கு சொந்தம் என்று போராடி ஜாதி மத பேதங்கள் அனைத்தையும் மறந்து ஆந்திர பகுதியிலிருந்து நமது திருத்தணி பகுதியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர்கள். அதில் பெரும் பங்கு வகித்தவர்கள் நமது முதலியார்கள் என்பதை சொல்லிக்கொள்வதிலே பெருமை கொள்கிறேன். மருத்துவர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று இந்த நல்ல நாளில் வேண்டி அனைவரையும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரும்பாலும் நம் இனத்தின் ஒரு பெரும் அடையாளங்களின் கூறிய மனிதர்களின் பெயரை இன்றைக்கு வரைக்கும் முன்னோர்களின் பெயரை சுமக்கிற முதன்மையானவர்கள் முதலியார்களாகத்தான் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அவரை பக்தவாச்சல முதலியாரை ஆண்ட அரசாங்கங்கள் கூட மறந்திருக்கும். ஆனால் இன்றைக்கும் அன்பிற்குரிய நம்முடைய உறவின் பெருமக்கள் எல்லாம் அவரின் பெயரை வைத்து அவரை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு இனத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது தமிழக நீதி சங்கம். அதே போல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தென்னிந்தியாவின் பல இடங்களில் நம்முடைய பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமானவர்கள் இவர்கள். நம்முடைய ஆந்திர பிரதேசத்திலிருந்து டைரக்டர் ஆஃப் முதலியார் வாரியம் ஆந்திர பிரதேசத்திலிருந்து வருகின்ற கோபாலகிருஷ்ணன் முதலியார் அவர்களையும் ஒரு பேரன்போடு இந்த நிகழ்விற்கு பேச அழைக்கின்றேன். அவரோடு வருகை தந்திருக்கிற சேர்மன் ஆஃப் முதலியார் வாரியம் அன்பிற்குரிய தியாகராஜன் ஐயா அவர்களை சிற்றுரையாக வாழ்த்துறை வழங்க உங்கள் கரவொலியோடு இங்கே அழைப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். நம்முடைய உறவுகளுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், தயவு செய்து அரங்கத்தின் வெளியே இருக்கிற உறவுகள் எல்லாம் அரங்கத்திற்கு உள்ளே வந்து அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அரங்கத்திற்கு வெளியே இருக்கிற உறவுகள் எல்லாம் அரங்கத்தின் உள்ளே வந்து அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தியாகராஜன். ஆந்திர பிரதேஷ் முதலியார் கார்பரேஷன் சேர்மனாக கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு. கார்த்திகேயன் அவர்கள் எனக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் ஆந்திராவிலும் முதலியாருங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அரசியல் இங்கே பேசக்கூடாது, சொல்லணும். ரெக்கக்னைஸ் பண்ணி முதலியாருங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி சந்திரபாபு நாயுடு அவங்க எங்களுக்கு சேர்மன் கொடுத்து 15 டைரக்டரும் கொடுத்துருக்காங்க. அதனால் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். முதலியாருங்க நம்ம முன்னேறணும், அவருக்காக பாடுபடுற கார்த்திகேயனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி ஐயா. கோபாலகிருஷ்ணன் முதலியார் அவர்களை அன்போடு ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கின்றேன். ஆந்திரத்தில் ஒரு அரசின் பதவியாக முதலியாருக்கு ஒரு வாரியம் அமைத்து அந்த வாரியத்தினுடைய சேர்மனாகவும் டைரக்டராகவும் இருக்கிறார்கள். ஒரு பெரும் கரவொலியோடு உங்களை இந்த நிகழ்விற்கு அழைப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். கோபாலகிருஷ்ணன் ஐயா ஒரு சில வார்த்தைகள். பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க. இந்த இனிய மாலை பொழுதில் முதலியார் சமுதாய முதல் மாநில மாநாடு நீதி சங்கத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் மருத்துவர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களே, மேலும் மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கும் முதலியார் சமுதாய சகோதரர்களே, இங்கு அலைக்கடல் என திரண்டு இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கும் முதலியார் சமுதாய உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகள் பேசிக் கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆந்திர மாநிலம்னா ஆந்திர மாநிலம் கிடையாது, நாங்கள்லாம் தமிழர் தான், முதலியார் தான். நான் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். பூர்வீகம் பொற்கோவில் பக்கத்தில் இருக்கிற ஊசூர், அந்த ஊரிலிருந்து ஆந்திரா தமிழ்நாடு ஒன்றா இருக்கும்போது பிரிட்டிஷ்கார காலத்தில் எங்கள் முன்னோர்கள் தாத்தா அவங்க வந்து ஒரு 140 வருஷத்துக்கு முன்னே இங்கேருந்து புறப்பட்டு சித்தூரில் சேர்ந்துட்டாங்க. சித்தூரும் அந்த அப்போ வந்து தமிழ்நாடு தான் இருந்தது. அங்கேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். நான் வந்து எனக்கு வந்து ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் ஐடி மினிஸ்டர்
திரு நாரா லோகேஷ் அவர்களும், எங்கள் சித்தூர் நாடாளுமன்ற எங்கள் சித்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு குருஜாலா ஜெகன்மோகன் அவர்களும் எனக்கு இந்த பதவி வாங்கி கொடுத்துறதுக்கு, அரசு பதவி வாங்கி கொடுத்துறதுக்கு அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் நம்மளுடைய முதலியார் சமுதாயம் இன்னைக்கு நேற்று வரல, 1000 வருடத்துக்கு முன்னாடி முதலியார் சமுதாயம். ஆனால் மத்தியில் கொஞ்சம் தொழில் ஏற்பட்டு போச்சு. இப்போ நான் ஒரு 6-7 மாதமாக தான் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் கார்த்திகேயன் அவர்கள் நம்ம முதலியார் எப்படி, நம்ம சமுதாயம் எப்படி வந்தது, எப்படி யார் யார், அதை பற்றி விலாவரியாக அனைவருக்கும் எடுத்துரைத்திருக்கிறார் ஃபேஸ்புக்கில். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் சொன்னது மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். வேலூர் லயோலா காலேஜிலும், இதே சென்னை லயோலா காலேஜ், செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனு, பச்சிபாஸ் காலேஜ், இது மாதிரியெல்லாம் நல்ல நம்ம முன்னோர்கள் நம்ம தான் அன்றைக்கி உயர்ந்த பதவியில் இருந்திருக்கிறோம். ஏன் எடுத்துங்க, சட்டசபையிலும் சரி பாராளுமன்றத்திலும் நம்ம ஆளுங்க இருந்திருக்கிறாங்க. நம்ம பேரறிஞர் அண்ணா, கரகோலி பத்தாது, நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள், அன்பழகன் அவர்கள், நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. சட்டசபையில் உறுப்பினராகவும் அமைச்சராகவும் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. இன்னைக்கு விரல் விட்டு இருக்கோ எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இப்போ பிடிஆர் பையனில் அவர் ஒருத்தர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரும் நேர்மையாரன்னா அவரையும் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டாங்க. இப்போ அவர் ஒருத்தர் தான் இப்போ சட்டசபை உறுப்பினராக இருக்கிறார். மற்றபடி நம்ம முதலியார் ஏன் மேலுக்கு வரவில்லை? இங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் நம்ம முதலியார் இல்லை, ஒற்றுமை இல்லை. முதலியார் ஒற்றுமை, முதலியார் ஒற்றுமை, முதலியார் ஒற்றுமை. முதலியாரை நான் இந்த முதலியார் அந்த முதலியார், இந்த கட்சி அந்த கட்சி பாகுபாடு பார்க்காதீங்க. முதலியாருன்னா இன்னைக்கு எடுத்துங்க, இன்னைக்கு எஸ்சி எஸ்டி வன்னியகுல சாத்திர நாயுடு ரெட்டி யார் எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் ஒன்னா நிற்கிறாங்க. ஒரு அணியில் எல்லா கட்சி நிற்குது, ஆந்திராலும் சரி தமிழ்நாட்டில் நிற்குது. ஆனால் நம்ம முதலியார் கிட்ட இருக்க ஒற்றுமை இல்லாததான் நான் இந்த முதலியார் அந்த முதலியார்னு சொல்லி நம்ம பிரிஞ்சு நிற்கிறோம். அனைத்து முதலியார் அவர்களும் ஒரு நிலையில் நின்று நம்ம முதலியார் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த செஞ்சியாஜ் கோட்டையிலே இந்த 26 எலெக்ஷனில் நம்ம முதலியார்கள் எம்எல்ஏயாக உள்ள போக வேண்டும் என்றுதான் என்னோட வேண்டுகோள். நாங்கள் ஆந்திரா பக்கத்து மாநிலத்திலிருந்து நாங்கள் சாதிக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் நம்ம கிட்ட ஒற்றுமை ஏற்படல. அதே மாதிரியாக இந்த கூட்டத்தை பொறுப்பேற்றிருக்கோம் நீதி சங்கத்தினுடைய தலைவர் இளஞ்சிங்கம் திரு கார்த்திகேயன் அவர் முன்னாடி நின்று நீங்க அனைத்து முதலியார்களையும் ஒன்று சேர்த்து வழிபட்டு அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் சொல் மந்திரமாகட்டும், உங்கள் வார்த்தைகள் பலிக்கட்டும். இந்த கோட்டையிலிருந்து அந்த கோட்டை வரை எம்மவர்கள் வரட்டும் என்று ஒரு பெரும் கரவொலியோடு உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர்களில் ஒரு சில வார்த்தைகள் பேச சேக்கிழார் வம்சத்தைச் சேர்ந்த அன்பிற்குரிய அன்னார் SP ராஜேந்திரன் அவர்கள். இவரை பற்றி ஒரே வரியில் சொல்கிறேன். நம்முடைய சொந்தங்களுக்கு 1000 திருமணங்களுக்கு மேலாக முன்னின்று தன்னுடைய செலவுகளிலே அழைத்து ஒரு 5000 இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்த பொற்கரத்திற்கு சொந்தக்காரர் சேக்கிழார் வம்சத்தைச் சேர்ந்த அன்பிற்குரிய SP ராஜேந்திரன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். தெய்வீக மனம் கமழும் காஞ்சி மண்ணை வணங்கி காற்றை சுவாசிக்கிறேன், உங்களை வணங்குகிறேன். மேடையிலே அமர்ந்து வரலாறு படைத்த அவர்களுடைய வாரிசுகளை வணங்குகிறேன். மேடையின் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய வருங்காலத்தில் வரலாறு படைக்கக்கூடிய அத்தனை உறவுகளையும் வணங்குகிறேன். வரலாறு படைத்து கொண்டு இருக்கக்கூடிய நமது டாக்டர் கார்த்திகேயன் காஞ்சி தமிழன் அவர்களையும் இந்த நேரத்திலே வணங்கி ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்னைக்கு வானவியல் சாஸ்திரப்படி வானிலே 5 நட்சத்திரங்கள் ஒரே வரிசைப்படுத்தி இருக்கின்றன. இது எப்போதாவது பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அரிய நிகழ்வு. இது எப்போது ஏற்பட்டது என்றால், சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை சோழ மன்னன் உத்தரவுக்கு நீங்கள் எழுத போகும்போது வானிலே அதிசயமாக இதே போல நட்சத்திரங்கள் வரிசை கட்டி இருந்ததாம். அதே போலத்தான்
இன்றைய தினம் இந்த காஞ்சி மண்ணிலே நடக்கக்கூடிய, இந்த தொண்டை நாட்டிலே நடக்கக்கூடிய இந்த ஒரு முதல் மாநில மாநாட்டிலே வானிலே ஒரு அற்புத நிகழ்வு. அன்றைக்கு சேக்கிழார் பெருமான் முதலமைச்சர் ஆனார். எப்படி? இப்போ இருக்கக்கூடிய பெரியார் பெரியார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, அவருக்கு முன்னதாகவே சமத்துவ பெரியார் யார் என்றால் நமது சமூகத்தில் தோன்றிய எம்பெருமான் சேக்கிழார் பெருமானே தான். எப்படி ஆலயங்களிலே தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்களை தனது சிவத்தொண்டு புரிந்த 63 நாயன்மார்களில் சிலர் தாழ்த்தப்பட்டவர்கள், அவர்களை ஒதுக்கப்பட்டவர்களை யாரால் ஒதுக்க வைக்கப்பட்டார்களோ அவர்களை கொண்டே அவர்களுக்கு சிலை அமைத்து, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சில கோயில்களில் 63 நாயன்மார்களுக்கு சிலை வருஷப்படுத்தி இருக்கும் அந்த திருச்சுற்றிலே. அதில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ளேயே போகக்கூடாதுன்னு அவங்கள தனது திறமை பெரிய புராண வாயிலாக சிவத்தொண்டினை எழுதி அவர்களை உள்ளுக்குள்ளே ஒரு சிலையாக்கி அவர்களுக்கு யார் தீண்டத்தகாதவர் என்று சொன்னார்களோ அவர்களை கொண்டு அபிஷேகம் எல்லாம் செய்து வைத்து பூஜை செய்யக்கூடிய நிலையை உருவாக்கியவர் நமது சமூகத்தில் தோன்றிய போற்றுதலுக்குரிய சேக்கிழார் பெருமான். அது மூடி மறைக்கப்பட்டு விட்டது. 63 நாயன்மார்களிலே 13 நாயன்மார்கள் நமது முதன்மையார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். நம்மளாம் பெருமைப்பட்டுக்கணும். ஆதீன மடங்களிலே 5 மடங்களிலே நமது மடாதிபதிகள் ஆதீன கர்த்தராக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போதும் காஞ்சி மடத்தினுடைய தொண்டை மண்டல ஆதீனத்திலே நமது சமூகம்தான் முதன்மையாக தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. பழனி தேவஸ்தானத்தை எடுத்துக்கொண்டால் அதனுடைய புலிப்பாணி ஆதீனம் நமது சமூகம். நிறைய நம்ம முதலியார் பெருமை இப்போ சொல்லிக்கிட்டே போனால் நேரம் போயிட்டே இருக்காது. ஆனால் குறிப்பாக ஒன்று சொல்கிறேன், சேக்கிழார் பெருமானை பற்றி சொல்லும்போது சேக்கிழார் எப்படி மறைக்கப்பட்ட நாயன்மார் வரலாறை சோழ மன்னர் ஆணைக்கு இணங்க எழுதி பெரிய புராணம் இயற்றினார். பின்னர் அவர்தான் முதலமைச்சர் ஆனார். மறைக்கப்பட்ட முதலியார்களுடைய வரலாறை இன்று மீட்டெடுத்து சோசியல் மீடியா வாயிலாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நமது பெருமைக்குரிய காஞ்சி தமிழன் நாளை முதலமைச்சர் ஆவார். அதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். இன்றைய விதை நாளைய விருட்சம். இன்னைக்கு ஒரு தென்னை மரத்தையோ மாமரத்தையோ எடுத்துட்டு நாளைக்கு காலையில் போய் பார்த்தாக்கா மாங்காய் காய்க்காது, தேங்காய் காய்க்காது. அத்தனை பேரும் ஒரு எழுச்சியோடு உறவு கொள்ளுங்கள். இனிமே எழுச்சி பெரு, ஏந்திச்சு சொல்லுங்க, ஒரு கைத்தட்டல் கொடுங்க. காஞ்சி மண்டலே இன்னைக்கு ஒரு அரங்கமே அதிர்ந்து கொண்டு இருக்கிறது. நாமெல்லாம் எங்கெங்கேருந்து வந்திருக்கீங்க? டெல்லியிலேருந்து வந்து சுப்ரீம் கோர்ட் லாயர் வந்துட்டு போயிட்டாரு. அவசரமா நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. இன்னைக்கு திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஆந்திர பிரதேசத்திலேருந்து வந்திருக்காங்க. நமது தமிழ்நாட்டிலே நாம் ஆண்ட முதன்மையர் என்னன்னா, நாம் மட்டும் வாழ மாட்டோம், நம்மை சார்ந்தவர்களையும் வாழ வைப்போம். அதற்காகத்தான் அன்றே சொன்னான் கரிகால் சோழன், இந்த தொண்டை மண்டலத்தை சமப்படுத்தக்கூடிய சீர்படுத்தி காடை சீர்கழித்தி சிறப்பு மிகுந்த ஒரு மண்டலமாக ஆக்குவதற்கு முதலியார் மட்டுமே வேண்டும் என்று சொல்லிதான் அன்றைக்கு இந்த தொண்டை மண்டலத்திலே முதலியாரை அனுப்பி வைத்தான். அதற்கு தகுதியானவர்கள் முதன்மையார்கள் தான். எத்தனை முதலமைச்சர்கள், பக்தவச்சலம், அதற்கு முன்னதாக பாலவராயர், சேக்கிழாருடைய உடன்பிறப்பவர் பாலவராயர், சேக்கிழார் முதலமைச்சர். ஏன் நம்ம கமுகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, ஆனால் நம்ம சமுதாயத்தை செய்ய மாட்டாங்க. ஏன்னா நேர்மையானவர்கள், அவர்களை குறையாக சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அவர் டாக்டர், உங்களுக்கெல்லாம் தெரியும், உடல் அறுவை சிகிச்சை நிபுணர். இந்நேரம் 2 ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு மருந்து அறுவை சிகிச்சை பண்ணிட்டு லட்சமாக கொட்டிட்டு இருக்கலாம். அடுத்து ஒரு பெரிய காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையை கட்டிக்கிட்டு இருக்கலாம். அவங்க பெற்றோர்களுக்கு அவர் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. பெரிய ஒரு கார் வாங்கலாம், அந்த காரில் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கலாம். அவங்க அப்பா அம்மா கொண்டு வந்து வாசலில் உட்கார வச்சுக்கிட்டு ஊரை அலைஞ்சிக்கிட்டு இரவு பகல் இல்லாமல் 24x7 நியூஸ் மட்டும் கிடையாது. அவரோட உழைப்பு, அதுக்கு ஒரு கைத்தட்டுங்கள். இன்னைக்கு ஒரு சிலருக்கு மட்டுமே ஒரு சில வசீகரங்கள் இருக்கும், அது அவர்கிட்ட இருக்குது. உண்டா இல்லையா? எத்தனை பேர் இன்னைக்கு யாரு இந்த காஞ்சி தமிழன், யாரு இந்த காஞ்சி தமிழன்? அண்ணாவுக்கு பிறகு நமது சமுதாயத்தில் தோன்றிய ஒரு காஞ்சி தமிழன் நாளைய முதலமைச்சர். இன்னைக்கு எழுதி வச்சுங்க, நாம் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு சொல்ல ஊர் கூடி தேர் இழுப்போம், உத்தமரை உயரான பதிகளை வைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பெரும் கரவொலியோடு அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஒரு பெரும் கைதட்டல் கொடுத்துடலாம். ஏன் உங்கள் வரிகள் ஒரு 2 நிமிஷங்க முடிஞ்சிச்சு. அடுத்ததாக ஆர்கே குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய நிறுவனர் ஆர்கே கிரிதரன் சண்முகம் அவர்கள் நம்முடைய நிறுவன தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி வெள்ளி செங்கோல் வழங்குகிறார். ஒரு பெரும் கைதட்டலோடு
நம்முடைய நிறுவன தலைவர் அவர்கள் இதை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழக நீதி சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் அவர்களுக்கு செங்கோல் வழங்கி ஆர்கே கிரிதரன் சண்முகம் முதலியார் அவர்கள் வழங்கி மகிழ்கிறார். அரங்கத்திற்கு வெளியே இருக்கிற நம்முடைய உறவுகள் தயவு செய்து அரங்கத்திற்குள்ளே வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய நிறுவன தலைவர் அவர்களின் உரை இன்னும் சிறிது நேரத்தில் இருக்கிறது. காஞ்சி தமிழனின் உரை ஒரு பேருரையாக, எழுச்சி உரையாக இந்த அரங்கம் முழுக்க ஒலிக்கவிருக்கிறது. அரங்கத்தின் வெளியே இருக்கிற உறவுகள் அத்துணை பேரும் அரங்கத்திற்குள்ளே வந்து அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழக நீதி சங்கத்தினுடைய முதல் மாநில மாநாட்டின் தலைமை உரை வழங்க நம்முடைய நிறுவன தலைவர் அவர்கள் வரவிருக்கிறார். தயவு கூர்ந்து அரங்கத்தின் வெளியில் இருக்கிற நம்முடைய அத்துணை பேரும் அரங்கத்திற்குள்ளே வந்து அமரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கு முன்பதாக ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துறை வழங்க ஆர்கே குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய நிறுவனர் அண்ணன் கிரிதரன் சண்முகம் அவர்களை அழைக்கின்றேன். இந்த நல்லதொரு மாலை வேளையிலே தமிழக நீதி சங்கத்தின் நிறுவனர் மருத்துவர் கார்த்திகேயன் எவ்வளோ பெரிய ஒரு மாநில மாநாடை நடத்துறதுன்றது எவ்வளோ ஒரு குறுகிய காலகட்டத்தில்ன்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். முதலியார் அப்படின்றது ஒரு ஜாதின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் முதலியார் அப்படின்றது ஒரு பட்டம். மன்னர் காலத்தில் இருந்து போர்ப்படையில் இருந்து ஒரு தொழிலையும் நம்ம முதலியார் மக்கள் எந்த அளவுக்கு சாதிச்சிருக்காங்க அப்படின்றத முன்னோடியாக வச்சு கொடுத்தது ஒரு பெரிய பட்டம், முதலியார் பட்டம். இதில் நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து நான் முக்கியமாக பேசணும் அப்படின்னா நான் பேசணுன்னா ஒரே ஒரு ஆள், வள்ளல் வேதாச்சல முதலியார் ஐயாவை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு நாள் பத்தாது. இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்காங்க நிறைய தலைவாய் அரியராத முதலியார் வந்திருக்காரு, அவங்களுடைய வம்சத்தில் வந்திருக்காங்க. வள்ளல் சுலோச்சன முதலியார் குடும்பத்தினர் வந்திருக்காங்க. நெல்சன் மாணிக்க முதலியார் குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க. ES தியாகராஜ முதலியார் குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க. கோபாலகிருஷ்ண முதலியார் குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க. ஆந்திர பிரதேசத்திலேருந்து வந்திருக்காங்க. பத்மஸ்ரீ திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. இதே போல வள்ளல் வேதாச்சல முதலியார் இந்த நாட்டில் அரசு கல்வியின் பக்கம் திரும்புறதுக்கு முன்னாடியே முதலியார் சங்கம் கல்வி கொடுத்துருக்கு. அது எப்படி அப்படின்னா 1842 ஜனவரி 1 வள்ளல் பச்சையப்ப முதலியார் ஜாதி மத பாகுபாடு எதுவுமே பார்க்காம ஆர்ட்ஸ் காலேஜ் கட்டியிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் வள்ளல் வேதாச்சல முதலியார் 1965க்கு முன்பே 500 ஏக்கர் நிலம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தானமாக கொடுத்துருக்காரு. ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு முன்னாடியே நிலத்தை தானமாக கொடுத்து ஹாஸ்பிட்டல் கட்டுங்க மக்களுக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் மருத்துவ சேவை செவ்வனவே நடந்துட்டு இருக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில். இது முதலியார் சமுதாயத்துக்கே ஒரு மகத்தான வெற்றி. அப்பேற்பட்ட வள்ளல் வேதாச்சல முதலியாரினுடைய திருவுருவ சிலையை போன மாசத்துல நம்ம தமிழக நீதி சங்கத்தினுடைய நிறுவனர் ஐயா கார்த்திகேயன் சார் அவர்கள் அங்கே போய் நின்று அவருடைய அந்த திருவுருவ சிலையை பார்த்து இப்பேற்பட்ட வள்ளல் வேதாச்சல முதலியாரினுடைய சிலை இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கிட்ட நின்று அவ்வளோ அழகாக அந்த ஒரு விஷயத்தை பண்ணி முடித்தாங்க. இன்னைக்கு செங்கல்பட்டுக்கு யார் போனாலும் கார்த்திகேயன் சார் பண்ண அந்த ஒரு சின்ன வேலையால் வேதாச்சல முதலியாரினுடைய பேர் இன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டை வரைக்கும் முழங்கியிருக்கு. அது மட்டும் இல்லை, சரி இப்படியே நம்ம கொடுத்துட்டா எப்படி, அடுத்தது உமன்ஸுக்கு தேவை இல்லையா? ஐயா வள்ளல் எத்திராஜ் முதலியார் VL எத்திராஜ் முதலியார் உமன்ஸ் காலேஜ் கட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் வள்ளல் G விஸ்வநாத முதலியார்
விஐடி ஆர்ட்ஸ் காலேஜ் 1984 வேலூர் கட்டுறாங்க. குயின்ஸ் மேரேஜ் காலேஜ், மெட்ராஸ் பிரசிடென்சி எஜுகேஷனல் ரெக்கார்டில் PS சிங்கார முதலியார் அதுக்காக பெரும் பங்கு ஆட்டியிருக்கான்னு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த முதலியார் சமுதாயத்தினர் வந்து சொத்துக்களை மட்டும் சேர்க்காம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே சொத்துக்களை தாண்டி படிப்பு தான் மிகப்பெரிய சொத்து. அந்த படிப்பை கம்பல்சரி எல்லாருக்குமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு 180 வருடங்களுக்கு முன்பு இருந்தே வந்து படிப்புக்காக மிகப்பெரிய சொத்துக்களை வந்து தானமாகவோ ட்ரஸ்டாகவோ காலேஜஸாகவோ உருவாக்கியிருக்காரு. எல்லைகளும் பார்க்காம எதுவுமே பார்க்காம கடல் கடந்து ராமநாத முதலியார் இலங்கையில் ஜெஃப்னாவில் ராமநாத காலேஜ் தமிழ் வம்சாவளியிலிருந்து போனவர். ஜெஃப்னா இலங்கையில் வந்து ராமநாத காலேஜ் சொல்லிட்டு ராமநாத முதலியார் 1913 எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்னைக்கும் அந்த காலேஜ் வந்து செவனவே அங்கே நடந்துட்டுருக்கு. அவ்வளோ பெரிய மிக அற்புதமான இந்த ஜாதி இந்த சமுதாயத்தை வந்து யாருமே ஜாதின்னு சொல்லவே சொல்லாதீங்க. நம்ம எல்லாமே வந்து ஒரு இனம். அதில் மட்டும் நீங்கள் தெளிவாக இருங்க. டாக்டர் ஆற்காடு லக்ஷ்மணசாமி முதலியார் சார் வந்து இவரை பற்றி சொல்லாத ஒரு காணொளி இருக்கவே இருக்காது. ஒரு காணொலியிலையும் டாக்டர் ஆற்காடு லக்ஷ்மணசாமி முதலியாரை பற்றி பேசியிருப்பார். அவர் யாருன்னா துணைவேந்தர், வைஸ் சான்சலர், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் 1857 முதலியார் என்பது என்ன அப்படின்னா மிக சிறந்த பண்பு கொண்ட முக்கியமான நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. எஜுகேஷன் இஸ் த ஒன்லி இன்டர்ஃபரன்ஸ் தட் நோபடி கேன் மேக் டேக்ஸ். படிப்பு மட்டுமே அழியாத சொத்து. இந்த அழியாத சொத்தை வள்ளல் பச்சையப்ப முதலியார், வள்ளல் வேதாச்சல முதலியார், இந்த மாதிரி நமக்கு இப்போ தெரிஞ்சது ஒரு சில பேர், இன்னும் தெரியாதது நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் வர காலத்தில் நம்ம சார் வந்து விட போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எந்தெந்த முதலியார் எங்கெங்கே என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் அடி வேறு வரைக்கும் போய் கலரி கொண்டு வந்து இந்த முதலியாருடைய சமுதாயத்தினுடைய குரல் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஒலிக்கிற அளவுக்கு அவர் விடாமல் போக மாட்டார். சார் இது உறுதிதானே சார்? இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த தமிழக நீதி சங்கத்துக்கு ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இத்தோடு மட்டும் இல்லாமல் ஒரு மாநாட்டிலையும் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கணும். நம்ம முதலியார் சமுதாயம் வந்து எழுச்சி பெறணும். ஒரு கல்யாணத்துக்கு நம்ம பத்திரிக்கை வைக்கிறோம். பத்திரிக்கை வைக்கும் போது ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்காக போய் பத்திரிக்கை வைப்போம். மொத்த சொந்தக்காரங்களும் ஒரு இடத்துல வந்து கூடும்போது நமக்கு எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஆனால் நம்ம எல்லாம் இப்போ ஒன்றா சேரும் போது நம்ம எல்லாம் ஒரே ரத்தம், ஒரே இனம். இந்த ஒரே ஒரு எண்ணத்தில் மட்டுமே நம்ம பயணிப்போம். நம்மளுடைய குரல், முதலியாரினுடைய குரல் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஒலிக்கணும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். கிரியண்ணன் அவர்களுக்கு அரங்கம் நிறைந்த கரவொலியோடு ஒரு நன்றியை பறைசாற்றிக் கொள்கிறோம்.